அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களை மண்ணும் பொன்னும் கொடுத்து கண்ணின் இமை போல உங்களை கூட இருந்தே காப்பாற்றப் போகின்ற, உங்களுக்கு மட்டுமே வரம் கொடுத்து உங்களை கைதூக்கி விடக்கூடிய தெய்வங்கள், அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். எப்படி கல்விக்கு சரஸ்வதி, காசுக்கு லக்ஷ்மி என்று இருக்கிறாங்களோ, இந்த மாதிரியான தெய்வங்கள் வேறு வேறு வரங்களை கொடுக்கறதுக்கு இருக்காங்க. அதுபோல தாங்க உங்கள் மகர ராசிக்கு தன்மானத்தையும் உங்கள் தலையையும் காப்பாற்றக்கூடிய தெய்வங்கள் யார், அவங்கள எப்படி வழிபாடு செய்யணும், அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, நல்லதோ கெட்டதோ இதை அனுபவிக்க வேணும்னா முதல்ல உங்களுக்கு ஆயுள் நன்றாக இருக்க வேண்டும். அதனை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தா அது 8ஆம் வீடுங்க. உங்கள் மகர ராசிக்கு 8ஆம் வீடாக வர்றது சிம்ம ராசி. அதுக்கு அதிபதி சூரிய பகவான். அப்போ கண்டிப்பாக உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தன்மான பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, இதில் நீங்கள் மாட்டிக்கிட்டு தவித்து கொண்டிருந்தா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது சிவபெருமானை தாங்க. சிவ வழிபாடு, அதுவும் பிரதோஷ காலத்தில் செய்யணும். மேலும் திருவண்ணாமலை, சதுரகிரி போன்ற திருத்தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வணங்குறது மிகப்பெரிய கண்டத்திலிருந்து உங்களை காப்பாற்றுங்க. அதே போல் பிரதோஷ காலத்தில் மகா வில்வம் கொண்டு வில்வார்ச்சனை செய்கிறது, அதன் மூலமாக நீங்கள் பிரார்த்தனை செய்தால் உயிர் போகும் அளவுக்கு உள்ள கண்டத்திலிருந்து கூட நீங்கள் தப்பித்து கொள்வது உறுதிங்க. மேலும் இந்த பிரதோஷ வழிபாட்டில் பாலபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம் இதெல்லாம் செய்து வழிபாடு செய்தால் உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும். மேலும் வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, இதில் நீங்கள் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருந்தா வெள்ளிக்கிழமைகளில் மீனாட்சி, காமாட்சி, ராஜராஜேஸ்வரி போன்ற தெய்வங்களுக்கு தாமரை மலர் சாற்றி வழிபாடு செய்யணுங்க. அப்படி செய்யும்போது எப்பேற்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகிடும். இதுக்கு அடுத்தபடியாக மண்ணும் பொன்னும் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு திருமண பாக்கியமாகட்டும், திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், அல்லது நிலம், வீடு என சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், இதில் உங்களுக்கு நல்ல விதமாக அமையலை அப்படின்னா, போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, திருமணம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, சொத்து பிரச்சனை தீரவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்த நண்பர்களை நீங்கள் அதுக்கு உரிய தெய்வம் எதை வணங்கணும் அப்படின்னு பார்த்தா அது சாட்சாத் முருகப்பெருமான் தாங்க. பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் இந்த திருத்தலங்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணுங்க. குறிப்பாக திருச்செந்தூருக்கு சென்று, அதுவும் அமாவாசை திதியன்று செல்வது, அங்கு இரவு தங்கி மறுநாள் காலையில் கடலில் நீராடி செந்திலாண்டவரை தரிசித்து வர வேண்டுங்க. அதுபோல் வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்து வர உங்களுக்கு நில பிரச்சனை, திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இவையெல்லாம் தீருங்க. இந்த வழிபாடுகளை செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நடத்தி கொள்ளுங்கள். உங்கள் ஜாதக ரீதியாக எப்பேற்பட்ட கிரகதோஷங்கள் இருந்தாலும் சரிங்க, நமக்கு மேலே தெய்வம்னு ஒன்று இருக்குது, அது நமக்கு நன்மையை நடத்தி கொடுக்குங்கிறத நம்பணும். அத்தனை கிரக தோஷங்களையும் தவிடு பொடியாக்கி நிச்சயம் நல்லது பண்ணி கொடுக்குங்க. திக்கு தெரியாதவனுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வத்தினை சரியான முறையில் வழிபாடு செய்யுங்க, பலன்களை நிச்சயமாக நீங்கள் பெற முடியும். நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.